Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.5ல questions from 1 to 5. The curved surface area of the right circular cone of the height 15 centimeter h is equal to 15 centimeter, then the base diameter 16 centimeter. Diameter கொடுத்துட்டாங்க. So diameter D is equal to 16 centimeter. நமக்கு ரேடியஸ் அப்படிங்கிறப்ப டயமீட்டரில் பாதியா. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை 2 ஆர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இப்போ இதனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுமா? இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஸ்லான் ஹைட் தேவைப்படும், எல் வேணும். ஸோ ஃபார்முலா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் எல். நம்ம எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? ஸோ இங்கே ரைட் ஆங்கிள், தென் ஒரு ட்ரையாங்கிளில் ஹைட் அண்ட் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் அப்படிங்கிறப்ப 8, தென் ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர். நமக்கு ஸ்லான் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். கரஸ்பாண்டிங் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். இப்போ 225 plus 64 root of 289. So after taking square root, the value is equal to 17. The slant height L is equal to 17 centimeter. இப்போ டைரக்டாக ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் equal to pi RL pi times of R value 8, then L value 17. So 17 times of 8, 136. Then pi நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஏரியா அப்படிங்கிறனால யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி ஆன்சர். If two solid hemisphere of the same base radius or units are joined together along their base. நமக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு, அதனோட ரேடியஸ் சேம் அப்படின்ட்டாங்க. தென் 1/1 இது மாதிரி பிளேஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்பியரா. தென் இதனோட கர்வ்டு சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு நார்மல் ஸ்பியர் அப்படிங்கிறப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 4 pi r square. So option A is the answer. The height of a right circular cone whose radius is 5 centimeter and slant height L is equal to 13 centimeter. நமக்கு h வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் சர்க்குலர் கோன் அப்படிங்கிறப்ப நமக்கு பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? அப்போ எல் ஸ்கொயர் இஸ் equal to h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். நமக்கு h தான் வேணும். ஸோ h is equal to எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் தென் ஸ்கொயர் ரூட். இப்போ நம்ம வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். எல் வேல்யூ 13, அப்போ 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஸோ 169 மைனஸ் 25. நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 144. 12 ஸ்கொயர் 144. அப்போ ஃபைனல் ஆன்சர் 12. h is equal to 12, then unit centimeter. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஸோ the answer is option A. If the radius of the base of a right circular cylinder is halved, keeping the same height, then the ratio of the volume of the cylinder is obtained to the volume of original cylinder. நமக்கு ரெண்டு சிலிண்டர் தென் ஹைட் வந்து சேமாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஹச் காமன், தென் ரேடியஸ்க்கான ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆறுன்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா செகண்ட் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து அதில் பாதி, அப்போ r/2.
நான் இத R1ன்னு வச்சுக்கிறேன். இத R2ன்னு வச்சிருக்கேன். ஹைட் வந்து காமன் தான். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் நியூ சிலிண்டர் டு தி ஒரிஜினல் சிலிண்டர். அப்ப வால்யூம் ஆஃப் நியூ சிலிண்டர் R2 பேஸ் பண்ணி இருக்கு. டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் சிலிண்டர். இது வந்து R1 பேஸ் பண்ணி இருக்கு. இப்ப வால்யூம் ஃபார்முலா என்னது? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு pi R ஸ்கொயர் H. இப்போ கரஸ்பாண்டிங் ரேஷியோ நியூ சிலிண்டர் அப்படிங்கிறப்ப R2வா? ஸோ pi R2 ஸ்கொயர் H divided by pi R1 ஸ்கொயர் H. தென் pi காமன், H காமனா கேன்சல் பண்ணிக்கலாம். R2 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர். R2க்கு பதிலாக R/2ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ R/2 தென் ஸ்கொயர், தென் R1க்கு பதிலாக ஜஸ்ட் Rன்னு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ R தென் ஹோல் ஸ்கொயர். அப்போ R ஸ்கொயர் டிவைடட் பை 4 டிவைடட் பை R ஸ்கொயர். தென் R ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 divided by 4. So the volume ratio is equal to 1:4. So option B is the answer. The total surface area of a cylinder whose radius is 1/3 of its height. அப்போ ரேடியஸ் அண்ட் ஹைட்கான ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஹச் நம்ம நார்மலாக ஹச்ன்னு வச்சுக்கலாம். தென் ரேடியஸ் வந்து நம்ம ஆர்னு யூஸ் பண்ணுவோமா? பட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட். அப்போ h/3. நமக்கு இதனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னது? 2 pi r டைம்ஸ் ஆஃப் h plus r. இப்போ கரஸ்பாண்டிங் ரேடியஸ் வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். 2 pi then h/3 multiplied by h plus r. அப்போ hங்கிறப்ப சேஞ்சஸ் கிடையாது. then radius is equal to h/3. So 2/3 pi h multiplied by h plus h/3 அப்படிங்கிறப்ப 4h divided by 3. இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 2 times 4 8, then pi h into h square. Then denominator portion 3 times 3 9. அப்போ total surface area. So option C is the answer.